அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். தவக்கவினரை வெளுத்து விடுவேன். அல்லு சில்லுகளுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை. அதாவது, இன்னைக்கு விஜய் தரப்பு என்னை ஏதாவது பேச ஆரம்பிச்சா அல்லு சில்லுகளை வச்சிக்கிட்டு விஜய் கட்சி நடத்துறாரு. விஜய்க்கு எச்சரிக்கை பண்றேன். தேவையில்லாம என்னோட மோதுனா எந்த அளவுக்கும் தரம் தாழ்ந்த நிலை வரைக்கும் செல்வேன் அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருக்கிறார் அண்ணாமலை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் சண்டை போயிட்டே இருக்குது. திடீர்னு அண்ணாமலையும் இன்னைக்கு விஜயை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார். சமூக ஊடகங்கள்ல 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய விமர்சனத்தை வச்சிட்டு வராங்க. குறிப்பா அந்த டப்பா பொரி அப்படின்னு சொன்னதுக்கு எங்க கிட்டையாவது பொரி இருக்குது, பொரியே இல்லாம இன்னைக்கு 3வது ஆண்டுல நடனமாடிட்டே இருக்கிறாரு. கரூர் சம்பவம் நடந்து மக்கள் துயரமுற்று இருக்கும்போது ஒரு நடனமாட எப்படிதான் இவருக்கு மனசு வருதோ? அதனால் விஜய் தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட சொல்லி வச்சிருங்க, என்ன சீண்டுனா நான் எந்த அளவுக்கும் இறங்கி அடிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் ஒரு கோழை, வெளியில நடக்கிறதே தெரியல அப்படின்னு அவர் பங்குக்கு சண்டை. இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் வெளுத்து விட்டுருவேன்னு சண்டை. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் எதிர்ப்பு. இன்னொரு பக்கம் திமுகவிலிருந்தும் எதிர்ப்பு. இப்படி பல முனைகளில் விஜய்க்கு தாக்குதலை தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆதரவு தளம் இருக்கு. ஏன்னா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கும்போது, குறிப்பா அவருடைய பழைய வரலாறு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக எல்லாரையும் அவர் விமர்சனம் பண்ணார். தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் அண்ணாமலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலையும் விஜயை எதிர்த்தா ஒருவரை எதிர்த்து சண்டை போடலாம். எம்ஜிஆருக்கு ஒரு எதிரி, ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு எதிரி, கலைஞருக்கு காங்கிரஸ்னு ஒரு எதிரி. இன்னைக்கு விஜய்க்கு பல தரப்பிலும் எதிரி. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வளவு பேரை பகைச்சிக்க கூடாது. விஜய் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. கூட இருக்கிறவங்க விஜய்க்கு தப்பா ஆலோசனை கொடுக்கறாங்க. எம்ஜிஆரே கூட்டணி போட்டுதான் ஜெயிச்சார்.